வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது சிம்பிள் தான். அதாவது கேண்டில்ஸோட மூவ்மெண்ட்டை வச்சு மட்டுமே மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பிரைஸ் ஆக்ஷன். அதாவது இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்தாமல் நம்ம பியூரா கேண்டில்ஸை மட்டும் பயன்படுத்தி அந்த கேண்டில்ஸ் என்ன டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் ஆகுது, எங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கணும், எங்க ஒரு ஸ்டாக்கை விற்கணும், எங்க எஸ்எல் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேண்டில்ஸை மட்டும் பேஸ் பண்ணியே எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸை தான் பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் சரி, லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கேண்டில்ஸ், அதாவது சார்ட்ல இருக்கக்கூடிய கேண்டில்ஸை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாத்துலேயுமே முக்கியமானது இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ நீங்கள் எந்த புரோக்கர் பயன்படுத்தினாலும் சரி, அல்லது நீங்கள் தனியாக ட்ரேடிங் வியூ சார்ட் ஓப்பன் பண்ணிட்டாலும் ஓகே தான். இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் பயன்படுத்தக்கூடிய சார்ட் வந்து ட்ரேடிங் வியூ சார்ட் தான். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் தான் இப்போ நான் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் நிறைய இருக்காங்க. ஸோ இந்த புரோக்கர்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே உங்களுடைய ட்ரேடிங் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரேட் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் நிறைய பேர் இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்துவாங்க. இண்டிகேட்டர்ஸில் முக்கியமான இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலிங்கர் பேண்ட் இண்டிகேட்டர் இருக்குது, அண்ட் எம்ஏசிடி இண்டிகேட்டர் இருக்குது, ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இருக்குது, அண்ட் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர், அப்புறமா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர், இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது நீங்கள் இந்த இண்டிகேட்டர் எல்லாமே பயன்படுத்துறீங்க அப்படின்னா அப் சைடில் சிக்னல் காட்டுச்சுன்னா பை எடுத்துக்கலாம், டவுனில் சிக்னல் காட்டுச்சு அப்படின்னா செல் சைடில் என்ட்ரி ஆகிக்கலாம் அப்படிங்கிறத மீனிங். ஸோ இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அக்யூரேட்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. 50-50 சான்ஸ் தான். ஓவராலாக எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்துட்டு 100% ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக இண்டிகேட்டர் நீங்கள் பயன்படுத்தி ட்ரேட் எடுக்கும்போது அடிஷ்னலாக நீங்கள் இந்த மாதிரி கேண்டில்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட் எல்லாமே தெரிந்திருப்பது அவசியம். குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி காட்டுது அண்டு லைவ் மார்க்கெட்டில் எப்படி காட்டுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக வந்து இண்டிகேட்டரை அதிகமாக பயன்படுத்தலாமா வேண்டாமான்றது தெரிய வந்துடும். அதற்காக இண்டிகேட்டரை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லலை, முழுக்க அதை மட்டும் நம்பி இருக்கிறதே ஆபத்து. சரி, ஓகே. அப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இல்லாமல் பியூராக வந்து கேண்டிலில் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது. அது எப்படி கேண்டிலில் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னா ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆகும், அதாவது என்ன டைரக்ஷனில் போகும் அப்படின்னு தெரிந்திருப்பது அவசியம். இதுவே ஒரு லாங் டேர்ம் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா கம்மிங் ஒரு 1 இயர்லையோ அல்லது நீ வரக்கூடிய நாட்களில் வந்து மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் போகும் அப்படின்னு தெரிந்திருப்பது அவசியமான ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க. இந்த ஸ்டாக், அதாவது ஏபிசி அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக் வந்து ஓவரால் வந்து ட்ரெண்டு டவுன் சைடில் போயிட்டுருக்கு அப்படின்ற சமயத்தில் நீங்கள் அந்த டைமிங்கில் அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறது தவறான காரியம். ஒருவேளை நீங்கள் இந்த ஒரு ஏரியாவில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஸ்டாக்ஸ் வந்துட்டு எகைன் மேலே வருங்கிறது உண்மைதான். ஆனால் டவுன் சைடில் போகுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எதுக்காக ஒரு ஹைல பண்ணணும்? டவுன் சைடில் போனதுக்கு அப்புறமா ஒரு லோவில் போயிட்டு பை பண்ணிக்கிறது எப்பவுமே பெட்டர். ஸோ அதனால ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்பது ரொம்பவுமே அவசியம். ஸோ அந்த ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கிறது இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. அதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பயன்படுத்துவோம், அண்டு ரைசிங் வெஜ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது, பேரல் சேனல் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே பயன்படுத்தி நீங்கள் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கஷ்டப்பட்டு உருவாக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. அது ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அது எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது தான். அதாவது இதெல்லாமே சார்ட் பேட்டர்ன். இது அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. கேண்டில்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. எகைன் அதே ஹை கிட்ட வந்துட்டு கேண்டில் அந்த ஹையை வந்து, அதாவது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற சமயத்தில்
மார்க்கெட் எங்கிருந்து, அதாவது எந்த ஒரு லோ கிட்ட இருந்து மேலே வந்ததோ அதே அளவுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் அதே மாதிரி டபுள் பாட்டம் அப்படிங்கிறது இந்த டபுள் டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா. அடுத்ததா அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனா இந்த கேண்டிலோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி டாப் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைனும் பாட்டம் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைனும் மார்க் பண்ணி எந்த ஏரியா கிட்ட பிரேக் ஆகுதோ அதை பொறுத்து மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் போகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அண்ட் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், ரைசிங் வெஜ்ஜு, ஃபாலிங் வெஜ்ஜு, புல்லிஷ் ஃப்ளாகு, பியரிஷ் ஃப்ளாகு, ட்ரிபிள் டாப், ட்ரிபிள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணது. அதாவது இது வரைக்கும் சார்ட்டில் நடந்த கேண்டிலோட மூவ்மெண்ட்டை ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே உருவானது. அதாவது இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்துட்டு 2 டைம் பிரேக் பண்ண முடியாமல் கீழே இறங்குது அப்படின்னா பெரும்பாலும் எங்கிருந்து மேலே போச்சோ அதே அளவுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது அர்த்தம்ன்றதை நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபார்மேஷனில் எங்கெங்கே கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கோ அப்போல்லாம் பெரும்பாலான டைமிங்கில் இந்த மாதிரி தான் நடந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டில் பேட்டர்னுக்கும், அதாவது ஒவ்வொரு சார்ட் பேட்டர்னுக்கும் நம்ம எங்கே வாங்கணும் அண்டு எங்கே விற்கணும் அண்டு எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படிங்கிறது அந்தந்த ஸ்ட்ராட்டஜிலேயே கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகே, உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து பேரல் சேனல் பேட்டர்ன் சொல்லுவோம். அதாவது ஓவரால் இந்த ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனும் அண்டு பாட்டம் ஏரியாவை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மாதிரியான மூவ்மெண்ட் நடக்குது அண்டு டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த டவுன் மூவ்மெண்ட் ரிவர்சல் ஆகிற நேரத்துலையும் அண்ட் அதே நேரத்தில் இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுற நேரத்துலையும் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் அண்டு ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு கீழே நம்ம எஸ்எல் கொடுத்துக்கலாம் அண்டு மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் ஹை கிட்ட நம்முடைய டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பேட்டர்னோட ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ அதன் பிரகாரம் நடந்திருக்கான்னு கேட்டால் அதே மாதிரி நடந்திருக்குது அண்டு பேட்டர்னும் கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் அப்போ அந்த சார்ட்டில் காட்டின எல்லா பேட்டர்னுக்கும் எங்கே என்ட்ரி ஆகணும் எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு பேட்டர்ன் கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நான் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படியே மூவ்மெண்ட்டு படிப்படியாக வந்து ரேஞ்ச் மாதிரி கம்மியாகிட்டே வரும். ஸோ இதை கனெக்ட் பண்ணி நம்ம அப் சைட் அண்ட் பாட்டம் சைடில் ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணோம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதில் அப் சைடில் பிரேக் பண்ணுதா அல்லது பாட்டம் ஏரியா சைடில் பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கணும். அதாவது எந்த இடத்துல பிரேக் பண்ணுதோ அந்த இடத்துல உங்களுடைய என்ட்ரியும் அண்ட் ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே உங்களுடைய ஸ்டாப் லாஸும், உங்களுடைய டார்கெட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கால்குலேட் பண்ணி அவ்வளோ தூரம் டவுன் சைடில் போகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இங்கே எவ்வளோ பாயிண்ட் கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 130 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே வந்திருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கா அப்படின்றதை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே அளவு மார்க்கெட் கீழே வந்திருக்குது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி எங்கே வாங்கணும் எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும் எங்கே எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்வது அவசியம். ஏன்னா டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எக்ஸிட்டும் அவசியம். இந்த பேட்டர்ன் பிரகாரம் நீங்கள் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடுறது பெட்டர். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு எவ்வளோ மூவ்மெண்ட் ஆனாலும் அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. அந்த பேட்டர்ன் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் போதுமானது. அண்ட் ஒன்ஸ் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது, ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறமா தான் ட்ரேட் எடுக்கணுமே தவிர ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சில நாட்கள் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி டைமிங்கில் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறதும் பெட்டர். எல்லா நாளுமே ட்ரேட் எடுக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. இந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சு மட்டும் ட்ரேட் பண்ணிங்கனாவே ஓவரால் நீங்கள் ப்ராஃபிட்டில் கொண்டு போகிறதுக்கான சாத்தியங்கள் அதிகம். ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. இண்டிகேட்டரை பயன்படுத்தாமல் பியூராக கேண்டில்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு அடுத்ததாக மார்க்கெட் எந்த சைடில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடு தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்.
ஸோ நானும் இதுதான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ இந்த கேண்டில்ஸை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் மார்க் பண்ண தெரிஞ்சாவே அனைத்து மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்றத ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் மார்க் பண்ணி அப்லோடு பண்ணிட்டு வரேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸை பயன்படுத்திக்கலாம். இந்த டெலிகிராமோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு லாங் டர்மாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்பது அவசியமானது. ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு எப்போ எங்கே பை பண்ணணும், எங்கே எஸ்எல் கொடுக்கணும், எங்கே எக்ஸிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம். ஸோ இதெல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துறதுனால இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பயன்படுத்துறது ரொம்பவுமே சேஃப்னு நான் சொல்லுவேன். ஸோ நானும் நீண்ட காலமாக இதுதான் பயன்படுத்திட்டு வரேன். இதில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அல்லது ஒரு சில பேட்டர்ன்ஸ் மட்டும் பிடிச்சிருக்கா, இல்லை அது மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் அதை மட்டும் பயன்படுத்திக்கிறது பெட்டர். ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்கிற மாதிரியே இந்த பேட்டர்ன்ஸ் பிரகாரம் நம்ம என்ட்ரி எடுத்தால் எக்ஸாக்டாக ரீச் ஆகுதா, வின்னிங் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வைங்க. 10 ட்ரேட் எடுத்தால் அதில் எவ்வளோ வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகுதோ அதில் மட்டும் ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ பிளைண்டாக நீங்கள் எந்த ப்ராக்டிஸும் பண்ணாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. எப்போவுமே ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்தது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கிட்டது மட்டும்தான். நான் வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் அல்லது இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மட்டும் நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.